இந்த சாட்சியை சொல்லிட்டு இப்போ எல்லாரும் நம்ம ஜெபத்துக்குள்ள போகிறோம். ஒரு முறை நல்ல ஒரு தேவ பக்தி நிறைந்த ஒரு மனிதர் தன்னுடைய மகனை மிலிட்டரிக்கு அனுப்பினார். அந்த மகன் போய் அங்க பணிபுரியும் போது அவனை எந்த இடத்துல போஸ்டிங் போட்டாங்கன்னா ரொம்ப தீவிரவாதங்கள் அதிகமா இருக்கிற ஒரு இடத்துல அவனை போஸ்டிங் போட்டுட்டான். எந்த நேரம் வேணாலும் தீவிரவாதிகள் வந்து தாக்கலாம், அப்படிப்பட்ட ஒரு அபாயமான ஒரு இடத்துல போஸ்டிங் போட்டுட்டான். ஆனா இந்த தகப்பன் தன்னுடைய மகனுக்காக இரவும் பகலும் கர்த்தருடைய சமூகத்துல மன்றாடி அழுது அவருடைய பாதுகாப்புக்காக, ஜீவனுக்காக, ரட்சிப்புக்காக போராடி கொண்டிருந்தார். ஒரு நாள் திடீரென்று அவர்கள் எதிர்பாராத வண்ணம் மிலிட்டரியினுடைய கேம்பை தீவிரவாதிகள் அப்படியே ஷூட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. என்ன செய்யறதுன்னு தெரியல அந்த மிலிட்டரிக்காரர்கள். அவர்களும் ஒரு பக்கம் சுதாரித்து எழுந்து கொண்டு துப்பாக்கி எடுத்து அவர்களை திரும்பி தாக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த துப்பாக்கி சூட்டுல 20 மிலிட்டரி போர் வீரர்கள் உயிரை விட்டனர். துப்பாக்கி சூடெல்லாம் முடிஞ்சிச்சு, தீவிரவாதிகள் எல்லாம் சுட்டு முடிச்சிட்டாங்க. அதுல செத்த ஒருவன் யாருன்னா இந்த ஜெபிக்கிற ஒருவருடைய மகன். இவனும் செத்துட்டான். 20 பாடி அப்படியே கடத்தி இருக்கிறாங்க. அந்த ஆர்மி ஜெனரல் அன்றைக்கு வந்து அந்த ஒவ்வொரு பாடியா அப்படியே பார்த்துக்கிட்டே போறாரு. அவருக்கு மிகுந்த வேதனை. ஐயோ, இவர்கள் குடும்பங்கள் இவர்களுக்காக என்ன நினைத்து கொண்டு இருப்பார்களோ, இவங்களுடைய பிள்ளைங்கள்லாம் எப்படி இதை தாங்குவார்களோ, நாளைய தினம் இவருடைய மனைவிமாரெல்லாம் இது செத்துட்டான்னு சொல்லி தகவலை கொடுக்கும் போது அவர்கள் எவ்வளவாய் கதறுவார்களோ, தேசம் எவ்வளவாய் இவர்களுக்காக புலம்ப போகிறதுன்னு சொல்லி அவர் கண்ணீரோடு அந்த செத்த பிரேதங்கள் அப்படியே 1 by 1 பார்த்துக்கிட்டு நடந்துகிட்டே இருக்கும் போது கடைசியா இந்த பையனுடைய, இந்த மனுஷனுடைய பிரேதத்தை அப்படி பார்த்தார். அவன் செத்து கிடக்கிறான். ஆனா திடீரென்று அவனுடைய சுண்ட விரல் மாத்திரம் அப்படி ஒரு அசைச்சு இருக்குது. டக்குன்னு பிடிச்சிட்டார். இவன் சாகலை, இவனுக்குள்ள ஜீவனுக்கு டக்குன்னு ஹாஸ்பிட்டல் தூக்கி அவனை காப்பாத்திட்டான். ஹல்லேலூயா. அந்த ஒரு அசைவு அவனை ஹாஸ்பிட்டல் தூக்கி அவன் ஜீவனை காப்பாத்திட்டான். யோசித்து பாருங்க, அவங்க அப்பாவுடைய ஜெபம். அவன் செத்துட்டான்னு சொல்லி போயிருந்தா அவன் ரத்தம் அப்படியே போய் அவன் செத்துட்டு இருப்பான். ஆனா அந்த ஆர்மி ஜெனரலுடைய கண்களில் அந்த ஒரு விரலை தேவன் அசைத்து காட்டி இவன் சாகலை, இவன் உயிரோடு தான் இருக்கிறான்னு சொல்லி அவனை தூக்கி கொண்டு போய் அதற்கு பிறகு அவன் இயேசுவுக்கு தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து தன்னுடைய வேலையை ராஜினாமா செய்து விட்டு அவன் ஊழியத்துக்கு என்று போயிட்டான். சிஸ்டர், பிரதர், ஒரு தகப்பனுடைய கண்ணீர் நிறைந்த ஜெபங்கள் அவருடைய மகனை காப்பாற்றியது. ஒருவேளை உங்க பிள்ளைகள் இயேசுவை அறியாமல் சுத்தி கொண்டு இருக்கலாம். கணவர் இன்னும் ரட்சிக்கப்படாமல் சபைக்கு வராமல் இருக்கலாம். நீங்க பயப்படாதீங்க. நீங்க உங்க கணவருக்காக, பிள்ளைகளுக்காக, வீட்டுக்காக கண்ணீரோடு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க. அந்த ஜெபங்கள் ஒரு நாள் அவர்களை ரட்சித்து தேவ ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வந்தார். ஹல்லேலூயான்னு சொல்லுங்க. இதுதான் ஜெபத்தின் வல்லமை. ஜெபிக்கிற குடும்பங்கள் கெட்டு போகாது. ஜெபிக்கிற குடும்பங்கள் அழியாது. ஜெபிக்கிற குடும்பங்களுக்கு விரோதமா எந்த பிசாசின் சக்தியும் செயல்பட. இதற்கு நாங்க ஒரு பெரிய உதாரணமா இருக்கிறோம். எவ்வளோ மந்திரங்கள் நாங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்ட போது எவ்வளோ மந்திரங்களை செஞ்சாங்க. ஆனா நாங்கள் கைகளில் எடுத்த ஒரே ஆயுதம் குடும்ப ஜெபம். இரவு நேரம் 8:30 மணி ஆச்சுன்னா குடும்பமா எல்லாம் உட்கார்ந்து சாப்பிடுவதற்கு முன்பதாக கொஞ்ச நேரம் ஒரு 4-5 பாடலை பாடி, அதுக்கு பிறகு ஒரு 2-3 சங்கீதத்தை எடுத்து குடும்பமா ஒரு 5-5 வசனம் அப்படி வாசித்து அதுக்கு பிறகு முழங்காலில் நின்று 1 மணி நேரம் நாங்கள் ஜெபிப்போம். அந்த 1 மணி நேர ஜெபமானது அவ்வளவு சமாதானத்தை எங்கள் குடும்பத்துக்குள் கொண்டு வந்தது. எங்கள் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஜெபம் என்பது ஒரு அக்கினி. ஜெபம் என்பது ஒரு அக்கினி. ஜெபிக்கிற வரையிலும் உன்னை சுற்றிலும் அந்த அக்கினி, உன் வீட்டை சுற்றிலும், உன் பிள்ளைகளை சுற்றிலும் அந்த அக்கினி எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. மோசே தன் கைகளை உயர்த்தி வைத்திருக்கிற வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருந்தது. அமலேக்கியர் அவர்களை வெற்றா, அந்த வெட்டலாம் இவங்க மேல படல. ஆனா மோசேயினுடைய கைகள் தளர்ந்த போது அவன் வெட்டலாம் இவங்க மேல பட்டது. அவன் குத்தெல்லாம் இவங்க மேல விழுந்தது. புரியுதா நான் சொல்றது? அப்போ ஒருவனுடைய கைகள் உயர்ந்திருக்கும் போது, தேவனை நோக்கி உன் கரங்கள் உயர்ந்திருக்கும் போது என்ன நடக்கும் தெரியுமா? உன் வீட்டை சுற்றிலும் ஒரு தெய்வீக பாதுகாப்பை கர்த்தர் வைப்பார். உன் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பை வைப்பார்.
உன் பிள்ளைங்க ரட்சிக்கப்படல, கணவர் ரட்சிக்கப்படல, இருக்கட்டும். நீ ஜெபிக்கிற ஜெபம் உன் வீட்டு எல்லாரையும் அந்த சுற்றிலும் அக்கினி வேலியா எழும்பி மூடி இருக்கா. அல்லேலூயா. அதுதான் ஜெபத்துக்கு இருக்கிற வல்லமை, அதுதான் ஜெபத்துக்கு இருக்கிற பெரிய அபிஷேகம்.